எல்லாரும் ஒதுக்கி கொள்கின்றார். தனிப்பட்ட விதத்திலே பேசுவார்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் பொது தளத்தில் சென்று நமக்காக பேசுவதற்கும் நமக்காக செயல்படுவதற்கும் யாருமே இருக்க மாட்டார்கள். தனித்து நாம் விடப்படுவோம். சில நேரத்தில் பேராயர்களுக்கு கூட அப்படிப்பட்ட நிலை என்பது வந்து விடுகின்றது. ஆனால் அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை தனித்து விடுவதில்லை. எல்லா நேரத்திலும் அவர் நம்மோடு இருக்கிறார். ஊழிய பாதையிலும், நம்முடைய குடும்ப வாழ்விலும், நம்முடைய மற்ற பணிகளிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு தைரியத்தோடு கூட தனிமையின் அனுபவங்கள் நமக்கு வந்தாலும் அந்த சிலுவையும் நாம் சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை உத்தமமாக நாம் பின்பற்றுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக, வியாதி என்கின்ற ஒரு சிலுவை. வியாதி இல்லாதவர்கள், பலவீனம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன பலவீனமாவது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறார். ஆகவே அருமையானவர்களே, நம்ம கோவில்பட்டி நம்முடைய பாஸ்டேட்டில் இருந்த கிளைமேட் என்பது வேறு, இங்கே இருக்கிற கிளைமேட் என்பது வேறு. உடனே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன அசௌகரியம் என்பது வந்து விடுகின்றது. ஒவ்வொருவருடைய வயது சார்ந்து, உடல்நிலை சார்ந்து அநேக வியாதிகள், பலவீனங்கள் நமக்கு இருக்கின்றன. சுகர், பிரஷர் இல்லாதவர்களே இல்லை என்கின்ற ஒரு நிலை என்பது ஏற்பட்டு விட்டதை நம்ம பார்க்கிறோம். அநேக வியாதிகள் மத்தியிலே நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்து வருகின்றோம். அதுவும் நமக்கு ஒரு சிலுவையாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம மருத்துவத்திற்காகவே எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை நமக்கு திருமண்டலத்திலிருந்து போதகர்களுக்கு மெடிக்கல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் நம்ம அதை கிளைம் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா 1-2 பேர் தான் இருப்பாங்க. மற்றபடி எல்லாருமே அந்த முழு தொகையை அதை கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் குடும்பத்தில் உள்ளவங்களுடைய உடல்நிலை என்பது இருக்கிறது. வியாதியும் நமக்கு ஒரு சிலுவையை போல தொடர்ந்து நம்ம சுமக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனாலும் அருமையானவர்களே, அந்த வியாதியின் மத்தியிலும் நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே நாம் அங்கே வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ஒரு சரீரத்திலே முள் கொடுக்கப்பட்டது, அது நீங்க வேண்டும் என்று சொல்லி 3 முறை அவர் ஜெபம் பண்ணினார். ஆனாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு அவர் விரும்பினபடி பதில் கொடுக்காமல், அந்த முள்ளை எடுத்து போடாமல், மாறாக அவருடைய கிருபையை பூரணமாக கொடுத்தார். 9வது வசனத்திலே, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். அதுவே அருமையானவர்களே, இந்த வசனத்தை நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிறோம், மனப்பாடமாக நம்ம வைத்திருக்கிறோம், நம்முடைய வீட்டில் போர்டில் நம்ம எழுதி போட்டிருக்கிறோம். ஆகவே இந்த வசனத்திற்கு காரணமாக இருந்தது பவுலுடைய வாழ்வில் இருந்த ஒரு பலவீனம், ஒரு வியாதி. இந்த வியாதியை ஆண்டவர் நீக்கி போடவில்லை என்று சொன்னாலும், இந்த வியாதியை விட என்னுடைய கிருபை உனக்கு போதுமானது, என்னுடைய பலன் உன்னுடைய பலவீனத்திலே பூரணமாக விலகும். ஆகவே அருமையானவர்களை, இப்பொழுது நாம் உணர்ந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய சரீரத்திலே நாம் சந்திக்கின்ற வியாதி, பலவீனங்களை விட கர்த்தருடைய கிருபை என்பது பெரியது. கர்த்தருடைய கிருபை நமக்கு போதுமானது. அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்தும் போது இந்த உலகத்திலே நாம் அவருக்காக செய்ய வேண்டிய எல்லா ஊழியத்தையும் கண்டிப்பாக நாம் செய்ய முடியும். நம்மை கொண்டு ஆண்டவர் என்னென்ன காரியத்தை அவர் இந்த திருச்சபையிலும் சமுதாயத்திலும் செய்ய விரும்புகின்றாரோ எல்லாவற்றையும் கண்டிப்பாக செய்வதற்கு தேவனுடைய கிருபை என்பது நமக்கு போதுமானதாக இருக்கும். ஆகவே அருமையானவர்களே, வியாதியை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்மறையான சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். பவுலை போல நம்ம சொல்வோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி பிலிப்பியர் 4:13 அவர் சொல்கிறார். ஆகவே ஆண்டவரே, உடைய கிருபை எனக்கு தந்து இந்த வியாதியின் மத்தியிலும் இது ஒரு சிலுவையாக எனக்கு இருந்தாலும் அதையும் சுமந்து கொண்டு நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, ஒரு சிலுவை என்பது நமக்கு ஊழிய பாதையிலே இருக்கிறது. தவறான புரிந்து கொள்ளுதல் என்கின்ற ஒரு சிலுவை. இது இயேசுவும் தன்னுடைய ஊழிய காலம் முழுவதும் அவர் அனுபவித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 2வது அதிகாரத்தில்
அங்கே அவருக்கு அவருடைய ஊழியத்தை குறித்த ஒரு அடையாளத்தை யூத சமய தலைவர்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளாக நான் இதை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே அங்கே இருக்கிற யூத சமய தலைவர்கள் கேட்குறாங்க, இந்த சர்ச்சை கட்டுவதற்கு 46 வருஷம் ஆச்சு, நீ இதை எப்படி 3 நாளைக்குள்ள எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போ முதலாவதாகவே இயேசுவனுடைய போதனை, இயேசுவனுடைய ஊழியத்தை குறித்த தவறான புரிந்து கொள்ளுதல். அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், ஆனால் சீசர்களும் அதை தவறாக எடுத்துக்கிட்டாங்க, யூத சமய தலைவர்களும் அதை தவறுதலாக எடுத்துக்கொள்கின்றார்கள், ஜனங்களும் தவறுதலாக எடுத்துக்கொள்கின்றார்கள் என்பதாக பார்க்கணும். இப்போ அதுதான் அந்த பிரச்சனை தான் அவரை சிலுவை வரை கொண்டு சென்றது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, ஊழிய பாதையில் நமக்கு இந்த கடினமான அனுபவம் என்பது இருக்கிறது. நம்ம ஒரு நோக்கத்தோடு ஒரு காரியத்தை செஞ்சிருப்போம், ஒரு காரியத்தை நம்ம பேசியிருப்போம், ஆனால் வேறொரு நோக்கத்தில் அதை எடுத்துக்கிடுவாங்க, அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம புரியாமல் நம்மகிட்ட சண்டை போடுவாங்க, நம்மகிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க, நமக்கு எதிராக காரியத்தை செய்வாங்க. ஆனால் நம்ம என்ன நினைச்சோம், நம்ம என்ன நோக்கத்தோடு அதை செஞ்சோம் அப்படிங்கிறது, நம்ம ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் அதை செஞ்சிருப்போம். ஆனால் தவறான புரிந்து கொள்ளுதல் நமக்கு ஒரு சிலுவையாக ஊழிய பாதையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கார். ஆகவே அருமையானவர்களே, அதையும் நாம் சுமக்க வேண்டும், அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதையும் நாம் சகித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மாத்திரம்தான் நம்மை 100க்கு 100 சரியாக புரிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு தான் தெரியும் நம்முடைய சூழ்நிலை என்ன, நம்முடைய கெப்பாசிட்டி என்ன, நம்முடைய எந்த அளவுக்கு நம்ம பேர் பண்ணுவோம், எந்த அளவுக்கு நம்ம சகிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கர்த்தருக்கு தான் முழுமையாக தெரியும். நம்முடைய குடும்ப உறவுகள், கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் கூட சில நேரத்தில் ஒருவருக்கொருவர் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. அது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ் தான், ஒரு நாளில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்பது அல்ல. ஆகவே பக்கத்தில் இருக்கிற நம்முடைய குடும்ப உறவுகளே நம்மை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லும்போது, நமக்கு விட்டு சற்று தொலைவில் இருக்கின்ற சபை மக்களோ இல்லையென்றால் அக்கம் பக்கத்தாரோ ஆண்டவரை அறியாத மக்களோ எப்படி நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்க, ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதையும் நம்ம சிலுவையாக எடுத்துக்கொண்டு அதையும் நாம் தாங்கிக் கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் மதுரை தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே இறையியல் படிக்கும்போது அங்கே 4வது ஆண்டிலே கிரிட்டிக் சர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செய்தி நாங்கள் ஆலயத்தில் கொடுக்கணும், அதை திறனாய்வு செய்வார்கள். அந்த ஜபத்தை நடத்தி முடித்த பிறகு எல்லாரும் ஸ்டாஃப் எல்லாரும் இருப்பாங்க, எல்லா மாணவர்கள், எல்லா வருஷம் படிக்கிற மாணவர்களும் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க. பயங்கரமான கிரிட்டிசிசம் வரும், திறனாய்வு என்பது வரும், அப்படியே நம்மளை கிழிச்சு தொங்க விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் அவங்க பேசுகிறதெல்லாம் ரொம்ப கடினமான வார்த்தைகளாக இருக்கும். அப்பொழுது அருமையானவர்களே, ஒரு முறை நான் ஒரு திறனாய்வு, ஒரு அண்ணனுடைய பிரசங்கத்தை ஒரு பேராசிரியர் அவர் எப்படி திறனாய்வு செய்கிறார் என்று சொன்னால், அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், அந்த ஒர்ஷிப் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் இதை திரும்ப செஞ்சனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை சொல்கிறார். இன்னொரு முறை அவர் செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் பிரின்சிபல் அவங்க அதை திறனாய்வு செய்யும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்டாஃப் சொன்னதை போல இவர் இந்த சர்வீஸை திரும்ப செய்யணும், திரும்ப செஞ்சானா நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதில் 2 பேரும் சொன்னதும் ஒரே வார்த்தை தான், ஆனால் அதனுடைய அர்த்தம் என்பது வேற. அதாவது ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அதை ரிப்பீட் பண்ணணும், இந்த சர்வீஸே நல்லா இருக்கு, ஆனால் இதை என்ன செய்யணும், திரும்ப இன்னொரு தடவை இந்த சர்வீஸை நடத்தினா எல்லாரும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் சொல்கிறார். இன்னொரு ஆசிரியர் என்ன சொல்றாரு, இது நல்லா இல்லை, அதனால இவர் என்ன செய்யணும், எல்லாவற்றையும் சரிபடுத்தி இந்த ஆராதனையை திரும்ப நடத்தணும், திரும்ப இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து திரும்ப இந்த ஆராதனையை நடத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஆகவே திரும்ப செய்யணும் அப்படிங்கிறதுலே 2 பொருள் இருக்கிறது. அதே போலதான் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை வைத்தும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா புரிஞ்சுக்கிடுவாங்க, நம்ம ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் அருமையானவர்களே, நம்மை சரியாக புரிந்து கொள்கின்றவர் கர்த்தர் மாத்திரம்தான். ஆகவே தவறான புரிந்து கொள்ளுதல் என்கின்ற சிலுவையும் நம்ம சுமந்து கொண்டு
நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களில் அதிகமாக சிலுவை குறித்து நம்ம தியானிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம். பெரிய வாரத்தில் அநேக ஊழியத்தை செய்ய போகிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலும் நம்ம யாராக இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும், நமக்கு தனிமை என்கிற சிலுவை அனுமதிக்கப்படுகிறது, வியாதி என்கிற சிலுவை அனுமதிக்கப்படுகிறது, தவறான புரிந்து கொள்ளுதல் என்கிற சிலுவை அனுமதிக்கப்படுகிறது. அதை சுமப்பதற்கு நாம் ஒரு நாள் தயங்க வேண்டாம், அதை உதறி தள்ள வேண்டாம், அதை பாரமாக நினைக்க வேண்டாம். அது நமக்கானது. நம்மால் தாங்கிக் கொள்ளக்கூடிய பாரத்தை தான் ஆண்டவர் நமக்கு சிலுவையாக அனுமதிக்கிறார். ஆகவே சிலுவையை எடுத்துக்கொள்வோம். அனுதினமும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நம்ம இருப்போம். நம்முடைய ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம் அனைவரையும் வழிநடத்துவாராக. நாம் அனைவரும் எழுந்து நின்று